சென்னையோட ஒரு பிஸியான தெருவில் யாருக்குமே தெரியாத ஒரு பழைய புத்தக கடையில் பிரியாங்கிற ஒரு பொண்ணு ஒரு சாதாரண கருப்பு டைரியை பார்க்குறான். அதை திறந்து படித்தா முதல் வரியே அவளை பற்றி தான் இருந்துச்சு. அவள் அன்னைக்கு நாள் எப்படி ஆரம்பிச்சா, குடித்த காஃபியோட டேஸ்ட் என்ன, ஏன் அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கலர் வரைக்கும் அச்சசலாக அதில் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு வாவ், என்ன ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு அவள் சிரிச்சுக்கிட்டா. ஆனால் அடுத்தது அவளோட லவ்வர் மனோஜ் அவளுக்கு அனுப்ப போகிற ஒரு மெசேஜ் அந்த டைரியில் வரி மாறாமல் இருந்துச்சு. அதை படித்து முடிக்கிற நொடியில் அவள் ஃபோன் அடிக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தா அதே மெசேஜ். இப்போ இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, வேற ஏதோ ஒன்று. தன்னோட ஃப்யூச்சரே காட்டுற ஒரு மேப்னு அதை முழுசாக நம்ப ஆரம்பிச்சா. ஆனால் அவள் ஒரு கதையை முழுசாக படிக்கல. ஒரு கதைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கிறதே அவள் உணரவே இல்லை. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு முடிவு இருக்கும்ல. இந்த டைரியோட கடைசி பக்கம் ஒரு கணிப்பு கிடையாது, அது ஒரு விலைப்பட்டியல். பெர்ஃபெக்டாக கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவள் கொடுக்க வேண்டிய விலை இன்னொரு உயிர். பிரியா அந்த டைரி அவளுக்கு கிடைச்ச வரோன்னு நினச்சா. ஆனால் அதோட கடைசி பக்கம் அவளோட மரண சாசனத்தை எழுதுறதுக்காக காத்துட்டு இருக்குன்னு அவள் கனவுல கூட நினைக்கல. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.